பாஸ்டர் இருந்தார். ஆண்டவர் அவர் கனவுல காமிச்சார். செத்து போயிட்டாரு. ஒவ்வொரு வீடா காமிக்கிறார். இதான்ப்பா ஜான் வெஸ்லி வீடு, பெரிய சுவிசேஷகர் வீடு, இவர் வீடு எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. கடைசியில என் வீடு எங்கப்பா அப்படின்னு கேட்டா பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு நிக்குது, மேல ஒன்னத்தையும் காணும். என்ன இப்படித்தான் இருக்குது? ஆமா, நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்படித்தான் இருக்கு. வா இன்னொரு வீடை காமிக்கிறேன். பெரிய ஒரு மாளிகை. யார் வீடு? உங்க சர்ச்சில் பாய் எல்லாம் விரிச்சு ஜவ வீட்டை தொடக்குமே ஒரு கிளவி, அது வீடு தான் சொன்னான். எனக்கு கிளவிக்கு இவ்வளவு வீடு, எனக்கு பாஸ்டருக்கு இந்த வீடு. ஆமா, நீ சும்மா தூங்கிட்டு சனிக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு வர்ற, பிரசங்கத்தை எடுத்துட்டு எந்த புக்களையாவது புரட்டிட்டு எந்த யூடியூப்ல பார்த்துட்டு வர்ற, அது விடிய வந்து தொடர்த்திக்கிட்டு இருக்கு. நீ பாஸ்டர்னு சொல்றதுனால வந்துருவியா? பரலோக கணக்கு வேற. எதை செஞ்சாலும் முழு இருதயத்தோடு செய்யணும், முழு உண்மையோடு செய்யணும். அவனுக்கு தான் அங்க பரலோகத்துல பரிசு. இது முழு இருதயத்தோடு இந்த சர்ச்செல்லாம் கிளீன் பண்ணுச்சு. அதுக்கு ஆண்டவர் பெரிய இடத்தை கொடுத்துட்டாரு. ஆனா இவரு தனக்கு கொடுத்ததுல உண்மையா இல்லாம ஏனோ தானோன்னு ஊழியத்தை செஞ்சதுனால பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு, ஆண்டவரே இன்னொரு வாய்ப்பு கொடுங்கப்பா, நான் கீழே போயிட்டு நான் ஒழுங்கா இருக்கேன்னு சொன்ன உடனே அப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது முழிச்சிட்டாரு. பார்த்தா தான் தெரியுது, அப்பாடி கனவுடாது, நல்ல வேலையா போச்சு. அன்னையில இருந்து முழு பலத்தோடு இந்த ஊழியத்தை செய்தார். நல்லது, என்ன செஞ்சாலும் முழு பலத்தோடு செய்யணும். ஏனோ தானே செய்யணும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சாபிக்கிற ஃபுல் ஃபோர்ஸ், ஃபுல் எனர்ஜி. இயேசு கிறிஸ்து தன் முழு ரத்தத்தையும் சிந்தினார். அடிச்சு துவைச்சு கீழே போட்டுருவாங்க, அப்படி எந்திரிச்சு அடி வாங்குவார். காரணம், இன்னும் அடிச்சா இன்னும் பிள்ளைங்க ரசிக்கப்படுமேனு இன்னும் அடி வாங்கினார்.